தங்களிடம் ஒன்று கூற வேண்டும். தங்களைச் சுற்றி சதி நடக்கிறது. தன்னை பெரும் ஆபத்துகள் சூழ்ந்ததை உணர்ந்த வீரபுத்திரன் ஒரு மாபெரும் காளி பூஜையை நடத்தி மாய உலகின் திறவுகோலான ஈட்டியையும் அதன் குறிப்புகளையும் யார் கையிலும் சிக்காமல் இந்த காட்டிற்குள் எங்கோ புதைத்து மறைத்தான். அதே காளி பூஜையில் வேங்கடன் புனிதமான தீர்த்தத்தில் விஷத்தை கலந்து வீரபுத்திரனை கொன்றான். அவனை காப்பாற்ற முயன்ற பட்டத்து யானை அஸ்வத்தாமனையும் கொடூரமான முறையில் கொன்றான் வேங்கடன். வீரபுத்திரன் எனும் மாவீரனுடன் இந்த தேசமும் ராவண வம்சமும் கொஞ்சம் கொஞ்சமாய் சிதைந்து அழிந்தது. நாகமலையில் ஒத்தமரம் அருகே புதையில் இருப்பதாக மானிடர்கள் அரை குறையாய் கதை கட்ட, உங்களைப் போல் பேராசையால் உள்ளே வந்து உயிரை விட்டவர்கள் பலர். புதையல் ஆசையால் இந்த நாகமலை காட்டில் யார் எங்கே தோண்டினாலும் கொல்லப்பட்டார்கள். கொன்றவர்கள் வீரபுத்திரனும் அஸ்வத்தாமன். ஆம், இறந்த பின்பும் ஆவி வடிவிலே ஈட்டியையும் அந்த குறிப்புகளையும் இன்றும் வீரபத்திரனும் அஸ்வத்தாமனும் காத்து வருகிறார்கள். எந்த ஒரு உருவத்திற்கும் மாறும் மந்திர சக்திகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவ்வளவு பாதுகாப்பான, யார் கண்ணுக்கும் தெரியாத அந்த மாய உலகத்தை, தேவசக்திகளால் பாதுகாக்கப்படும் நாகரத்ன கற்களை தேடித்தான் அப்பாவிகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் தேடும் ஒற்றை மரம் என்பது இந்த பூ உலகிலே இல்லை. அதற்குள் நுழைய அந்த மந்திர ஈட்டிதான் உதவும். அது எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இந்த புதையலோட வரலாறு காசிப முனிவரில் ஆரம்பிக்குது. மனிதர்களின் பேராசையில் முடிகிறது. மண்ணுலகம் மட்டுமல்ல, விண்ணுலகமும் தேடும் அதிசய புதையல். வீரமும் ஆற்றலும் மக்களுக்கு உதவணுங்கிற தூய தொண்டுள்ளமும் கொண்ட ஒரு நாக தேசத்தவனுக்கு மட்டும்தான் அந்த புதையல் கிடைக்கணும். அது வரைக்கும் தானே இந்த புதையலை காப்பாற்றணும் அப்படின்னு வீரபத்திரன் முடிவெடுத்தான். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிட்டு தயவு செஞ்சு இந்த காட்டை விட்டு போங்க. ஐயா, இந்த மாதிரி நிறைய கதையை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். யாரோ சொன்ன கட்டுக்கதையை நான் சொல்ல வரல. என் முன்னோர்களோட நேரடி அனுபவம். என்னை தவிர இதை சொல்கிறதுக்கு வேறு யாருக்கும் உரிமை இல்லை. ஏன்னா நான் வீரபத்திரன் பொற்கொள்ளரின் வம்சம். அந்த பொற்கொள்ளர் வம்சம் எங்கே இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கெல்லாம் வரலாறு கேலியாக தான் தெரியும். ஏன்னா இள ரத்தம். அதனால் பேராசையில் பயமில்லாமல் இருக்கீங்க. ஐயா, எனக்கும் ஒரு வரலாறு தெரியும், சொல்லட்டுமா? வீரபத்திரன்னு ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜாவுக்கு நெருக்கமான ஒரு பொற்கொள்ளர் இருந்தாராம். அந்த ராஜா தன்னோட நாகக்கற்கள் ரகசியத்தை அந்த பொற்கொள்ளர்கிட்ட பாதுகாக்கும்படி சொன்னாராம். அந்த பொற்கொள்ளர் வம்சமும் பரம்பரையாக அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த கல் எங்கே இருக்குது, அதை எப்படி எடுக்கணும், எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு தான் தெரியும்.
உன் பையனோட அங்காடையெல்லாம் சொல்லு, யூடியூப்ல போட்டு பையனை கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்கிறேன்? உங்களை சொன்னால் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்களாப்பா? கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, எங்களுக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ம். ஏம்பா ஆ உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஏன்? அடுத்தவங்க கஷ்டத்துல கமெண்ட் பண்ணி கார் வாங்குறீங்களா? உங்களுக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லையா? இதுக்கு பேசாம தூக்கல் தொகை இல்லாம ஏய், என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருப்போம். இது மாதிரி முதல்ல கண்டுபிடிச்சி எங்களை காரியத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த வேலை பார்க்க போகிறோம்? மட்டா உன் பையன் போட்டா இருந்தால் கூட இந்த பாண்டை இறங்கி வேலை செய்கிறேன். போட்டா இருக்கா? எடு. ம். என்ன தேய்ச்சின்னுக்கிற? இதை பாருப்பா, இதான் என் பையன்பா. எப்படி பாருக்கா? மொட்டை என்ன உன் சின்ன வயசு போட்டாவா? என் சின்ன வயசு போட்டாலப்பா, இதாப்பா என் பையன். குரங்கு போட்டா காட்டு உன் பையன்ற. வாயிலடி வாயிலடி வாயிலடி. அது குரங்கு இல்லப்பா, நான் பெக்காத என் பையன்பா. அவன் எனக்கு எப்படியாவது வேணும்பா. ப்ளீஸ்ப்பா, எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பா. ஆரம்பத்திலே புள்ளன்னும் போதே எனக்கு டவுட்டு, இப்படிதான் என்ன ஒன்று இருக்குன்னு. உன் பையனை கண்டுபிடிக்க ஆமாப்பா, ஒரே ஒரு வாழைப்பழம் போதும். வா. ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஐடியா கொடுக்குறானா? என்னடா பார்க்குறா? தலையில் கலதி போடலாம் பார்க்குறியா? போடா, நீ போடா, மேப் அங்கே வச்சுட்டு போ. சரியான கிரிக்கெட்டை மாட்டிக்கிட்டேன்.